நாளைக்கு ரிலீஸ் ஆக போற மதராசி திரைப்படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். இது இல்லாம கூலி திரைப்படத்தோட வசூல், லோகா சாப்டர் 1 சந்திரா அந்த படத்தோட வசூல், அது இல்லாம கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ், இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பாத்துரலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இது நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, தலைவா தான். தலைவால ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று வரும். வெறும் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிஜிஎம் மட்டும் பின்னாடி வரும், பாட்டுலாம் வராது. அதுக்கு இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. முக்கியமா அமலாபாலுக்கு கால் உடஞ்சிருக்கும். அதுலயே அவங்க அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த டான்ஸ். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல்ல 5 பேர் எஃப்ஆர்ஹெச் விளாகர், பார்த்தசாரதி, குமரன், முகமது சயீத், ஷர்வின் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனல்ல 100K சப்ஸ்கிரைபர், அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம கடந்திருந்தோம். ஸோ அதுக்கு இப்போ நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு ரிவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1,00,000 சப்ஸ்கிரைபர் கடந்துட்டீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து மடல், அது இல்லாம ஒரு சில்வர் பிளே பட்டன். ஸோ இது உங்களால தான் சாத்தியம். இதை கண்டிப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சில்வர் பிளே பட்டன் நம்ம சேனல் பேர் போட்டு வராதா அப்படின்னு நான் ரொம்ப ஏக்கப்பட்டிருக்கேன். பேர் போட்டு வந்திருக்கு. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். வார் 2 திரைப்படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 38 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம். ஸோ டோட்டலா 356 கோடியே 65 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 3 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடி. டோட்டலா 44 கோடியே 70 லட்சம் இந்தியாலையும், 59 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க. நல்ல கலெக்ஷன் இந்த படம். ஆக்சுவலா ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. வேஷ் லெவல் 2 நேற்று 8வது நாள் இந்தியாவில் 69 லட்சம். டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 10 கோடியே 64 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் சூ ஃப்ரம் ஷோ இந்த படம் நம்ம ரீசெண்டா தொடர்ந்து கலெக்ஷன் பார்த்தோம். நல்ல கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்தது. இப்போ ஓவர்சீஸ் கலெக்ஷனோட சேர்த்து அப்டேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு டெரிட்டரியில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம். சூ ஃப்ரம் ஷோ கர்நாடகால டோட்டலா 97 கோடியே 63 லட்சம், தமிழ்நாட்டுல 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 58 லட்சம், கேரளால 6 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 121 கோடியே 61 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 6 கோடி. இந்த படத்துக்கு ஷேர் 54 கோடிக்கு மேல ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு சூ ஃப்ரம் ஷோ. ஓடிடியில வரப்போகுதுன்னு சொல்றாங்க, தமிழ் லாங்குவேஜ்லயும் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட டே 7 ஒவ்வொரு நாளுமே சூப்பர் கலெக்ஷனுங்க. கேரளால நேற்று 7வது நாள் 5 கோடியே 56 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 71 லட்சம். டோட்டலா கேரளால இந்த படம் 32 கோடியே 73 லட்சம், தமிழ்நாட்டில் 6 கோடியே 78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 40 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 53 கோடியே 45 லட்சம், உலகம் முழுக்க 108 கோடியே 2 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன், 40 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கேரளா இல்ல ஓவர்சீஸ் அப்படின்னு ஒரு 2-3 டெரிட்டரி மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா டெரிட்டரியிலுமே சரியான கலெக்ஷன், வேற லெவல். அப்புறம் ஹிருதய பூர்வம் அப்படிங்கிற படம் டே 7 கேரளால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 90 லட்சம். ஸோ டோட்டலா 17 கோடியே 92 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 45 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 44 கோடியே 82 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி. ஆக்சுவலா நம்ம சொன்ன அந்த லோகா சாப்டர் 1 ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயே போயிடுச்சு. மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் கூலி திரைப்படத்தோட டே 21 தமிழ்நாட்டில் 72 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 5 லட்சம், 151 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 522 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 380 கோடி பட்ஜெட். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் டே 12 கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 14 லட்சம். ஆக்சுவலா டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 8 கோடியே 95 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால ஒரு 25 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் கர்நாடகா பிளஸ் தமிழ்நாடு 9 கோடியே 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த படம். இப்போதைக்கு ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் ஓடிட்டு இருக்கு, அதுலயே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம், இன்னைக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குங்கிறது பெரிய விஷயம்.
நல்ல கலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே இந்த சூட்டோட சூட்டா இன்னொரு விஜயகாந்த் அவர்களோட திரைப்படத்தை கண்டிப்பா இறக்கலாம். கேப்டன் அவர்களோட படம்னா போய் பார்க்காமலே இருக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா போவாங்க. அப்புறம் மதராசி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங். ஸோ நேத்து நம்ம ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி இருக்கு? ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா, ஓகே. இப்பயும் ஓகே. அதுக்கு மேல ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல 4,63,00,000, கர்நாடகால 47,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 88,00,000, உலகம் முழுக்க 6,24,00,000 டே ஒன்க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நைட் எண்ட் ஆஃப் த டே வரையும் இந்த படம் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 1 மதராசி எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் லகான் 2001 ரிலீஸ் ஆகி, அதாவது அசுதோஷ் கௌரிக்கர் அவர்களோட இயக்கத்துல அமீர் கான் அவர்களோட நடிப்புல இப்படி ஒரு படமா அப்படின்னு எல்லாரையும் பிரமிக்க வச்ச ஒரு படம். இவ்வளோ சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் வாங்காத அவார்டே கிடையாது. ஆஸ்கார் நாமினேஷன்லாம் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு சரியான தரமான படம். இந்த படம் அப்பவே 2001லயே ஒரு மிகப்பெரிய வசூல் சம்பவமே பண்ணுச்சு. இந்த படம் இந்தியால மட்டுமே 55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 66 கோடி 50 லட்சம். பட்ஜெட் 25 கோடி, 38 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் நீங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு நான் கேட்கவே மாட்டேன். எத்தனை முறை பார்த்திருப்பீங்க அப்படிங்கன்னா கேட்கலாம். எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா தெலுங்கு திரைப்படங்கள்ல அதிக வசூல் பண்ண 10 திரைப்படங்கள். ஸோ டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் இன் தெலுங்கு ஃபிலிம்ஸ். இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஆதி புருஷ். ஸோ வசூல் ரீதியாவோ இல்ல இந்த படம் கண்டென்ட் ரீதியாவோ மிகப்பெரிய தோல்வியா இருந்தாலும் நம்பர் படி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 355 கோடி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது புஷ்பா த ரைஸ் 2021 366 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. சாஹோ அப்படிங்கிற படம் 2019, இந்த படம் 432 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படமுமே பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பட்ஜெட், அப்பவே இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். தேவரா இந்த படத்தோட கலெக்ஷன் அதாவது போன வருஷம் வந்தது 446 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட், பாகுபலி த பிகினிங் 581 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2015 வந்த படம். சலார் போன வருஷம் அதாவது 2023 லாஸ்ட்ல ரிலீஸ் ஆகி 622 கோடி வசூல் பண்ணி இந்த படம் வந்து இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. கல்கி 2898 AD 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணி போன வருஷம் பெரிய வசூல் சம்பவமே பண்ணிச்சு. இந்த படம் வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ட்ரிபிள் ஆர் ராஜமௌழி அவர்களோட இயக்கத்துல 2022 ஒரு மிகப்பெரிய வசூல் சம்பவம். 1639 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. புஷ்பா 2 1783 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாகுபலி 2 தாங்க இருக்கு. 2017 ரிலீஸ் ஆன பாகுபலி 2 தான் இப்போதைக்கு தெலுங்குல ஹையஸ்ட் கிராசர்ல இருக்கு. 1804 கோடி. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல வசூல் எல்லாம் விட்டுருங்க. எது இருக்குது குவாலிட்டியான ஃபிலிம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.